அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். 10ல் சனி என்பதால் சற்று கவனமாக தாங்கள் இருத்தல் வேண்டும். தொழிலில் அதிக முதலீடு கூடாது, அகலக்கால் வைத்தல் கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகலாம். மிதுன ராசி பெண்கள் அதிகமாக வாய் பேசுதல் கூடாது. கணவரை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு நோய்கள் தோன்றி மறையலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு பெரியோர்களுக்கு உடல் நலக்குறைவு உண்டாகலாம். சற்று கவனமாக இருங்கள். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஒரு பக்கம் வரவு, மறுபக்கம் செலவுகளும் உண்டாகலாம். ஆகவே எதையுமே தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது, பிறருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் வீடு கட்டுவதற்கோ அனைத்துக்கோ கடன் வாங்கி வம்பினில் மாட்டக்கொள்ளக்கூடாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நல்ல விதமாக பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். ஆனால் உழைப்பு அதிகம். தங்களை பற்றி வேண்டாதவர்கள் தங்கள் புகழுக்கு களங்கம் உண்டாக்கும் வகையில் சிலர் செயல்படலாம். அதை அனைத்தையும் சமாளித்து திறமையாக செயல்படுவீர்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்றாக புகழ் பெறுவீர்கள். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு பெருகலாம். தங்களுக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களுக்கு தாங்கள் நல்ல விதமாக அவர்களை திருத்துவீர்கள். எதிர்பார்க்கும் பதவிகள் சிறு சிறு தடங்களுக்கு பின்பு கட்சிக்குள் கிடைக்கலாம். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சுமாராக இருக்கும். அளவுக்கு மீறிய வருமானம் என்று சொல்ல முடியாது. குடும்பத்தில் சுபிட்சம் வரலாம். அரசு வழியில் வரவிருக்கும் மானிய உதவிகள் கிடைக்கும். சேமிப்பு குறையும். எதையுமே திட்டமிட்டு செலவு செய்ய பழகுங்கள். பெண்களை பொறுத்தவரை நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் சில தடங்கல்கள், தாமதங்களை தாங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். அதிக அலைச்சலால் சொகுசு வாழ்வு பாதிக்கப்படும். கலைஞர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவி போகலாம். நினைத்த கதாபாத்திரங்களில் நடிக்க முடியாது. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்காது. நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கொண்டு அரசு உத்தியோகத்தினை பெறுவார்கள். ஆனால் உடன் பழகும் நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு ஆளாவீர்கள். ஆக மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மிதுன ராசிகளுக்கு சனி பெயர்ச்சியில் 70%. கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை தாங்கள் வழிபடுங்கள். தங்களுக்கு அனைத்தும் நல்ல விதத்தில் முடியும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.